இங்க பாருங்க வெற்றி, இதுக்காகவாவது நான் அந்த பிரசாதத்தை சிறப்பா செஞ்சு காட்டுறேன். நான் செய்யற பிரசாதத்தை அந்த சாமி ஏத்துக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா இப்படி 4 பேருக்கு முன்னாடி என்ன மட்டம் தட்டலாம், ஆனா எல்லார் முன்னாடியும் அந்த சாமி என்ன கைவிடாத. யமுனா, நீயே பிரசாதம் பண்ணு. ஆனா வெற்றி தம்பி சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. தினம் தினம் நாம சாப்பிடுறதுக்காக சமைக்கிறோம்ல, அது ஒண்ணும் பிரசாதம் செய்யற மாதிரி இல்லம்மா. தம்பி சொன்ன மாதிரி சாமிக்கு பிரசாதம் செய்யறது அது ஒரு கலைமா. ஆமா யமுனா, சாமிக்கு பிரசாதம் பண்றப்ப மனசும் உடம்பும் கூடி வரணும். சாமி நினைப்புதான் இருக்கணும். சுத்தபத்தமா குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு செய்யற ஒவ்வொன்னத்தையும் கண்ணும் கருத்துமா செய்யணுமா. தினமும் சமைக்கிறப்போ உப்பு சரியா இருக்கா, புளி சரியா இருக்கான்னு நாம வாயில போட்டு பாத்துக்கலாம். ஆனா பிரசாதம் செய்யறப்ப நாம அதை செஞ்சு பார்க்க முடியுமா? ஆனாலும் சாமிக்கு படைக்கிற பிரசாதம் சுவையா இருக்கணும். அது எப்படி நடக்கும்? நீ மனசெல்லாம் சாமிய நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சனா அது தானா நடக்கும். கேட்டியா? சாமிக்கு பிரசாதம் செய்யறது ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனா செய்ய வைக்கிறது அந்த தெய்வம் தாமா. அப்படி தெய்வமே உனக்குள்ள இறங்கி சமைக்கிறதுக்கு நீ உடம்பளவுலயும் மனசளவுலயும் தயாரா இருக்கணும். இப்ப புரியுதுமா ஏன் கோவில் திருவிழால எல்லாரும் நீதான் பிரசாதம் செய்யணும்னு சொல்றாங்கன்னு. நீ சொன்ன மாதிரியே நான் நிச்சயம் செய்யறேமா. கிழிஞ்சது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் யமுனா செய்யறேன்னு சொல்றாங்க பாருங்களேன். வெற்றி, ஐயோ சும்மா இருங்க மருமவனே, அதெல்லாம் எங்க யமுனா குட்டி சூப்பரா செய்யும். இந்த புஷ்பா செய்யற பிரசாதத்தை சாமி திரும்பி கூட பார்க்காது. நிச்சயம் யமுனாவோட பிரசாதத்தை சாமி ஏத்துக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, பாப்போம் பாப்போம். நடக்கிறது நடக்கதான் போகுது, யாரு மாத்த முடியும்? சரி, பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல யமுனா? மீனாட்சி அக்கா சொன்னபடி பயபக்தியா பிரசாதம்லாம் செய்யணும், சரியா? சரிக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பிரசாதம் செய்யட்டும். அதை சாமி முன்னாடி படைச்சிட்டு நாம நட சாத்திட்டு போயிருவோம். நாளை காலையில் நட திறந்து பார்ப்போம். அப்ப சாமி யார் பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். என்னம்மா, 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? நான் தான் எப்பவோ ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன? எனக்கும் இதுக்கு சம்மதம் தான். சரிங்கம்மா, நீங்க பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம்.
டேய் சங்கிலி, என்னால இவ்வளவு மாதிரி எல்லாம் சமைக்க முடியாதுடா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நான் சமைக்கிற மாதிரி ஏதாவது செய்யறேன். நீ என்ன பண்ற? ஹோட்டல்ல இருந்து நல்ல பொங்கல் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரு. அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். ஹோட்டலா? என்னக்கா சொல்ற? சாமி காரியம், பக்தியோட சமைக்கணும். டேய், பக்திங்கிறது இவங்க முன்னாடி எல்லாம் காமிக்கிறதுக்கல, மனசுல இருந்தா போதும். நான் சொல்றத மட்டும் செய். எனக்கெல்லாம் சொல்லி தராத, மத்தத நான் பாத்துக்கிறேன். அக்கா, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாருக்கும் தெரியாத மாதிரி நான் கச்சிதமா வேலையை முடிச்சிருவேன். நீ ஹோட்டல்ல இருந்து பொங்கலை மட்டும் வாங்கிட்டு வா. அது மேல அரிசி வச்சு எடுத்துட்டு வந்து அரிசி பருப்பை குடுக்கற மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. சரியா? அத நான் பானைக்குள்ள போட்டு நான் சமைச்ச மாதிரி பண்ணிடுறேன். சரிக்கா. போ போ. அக்கா, அரிசி பருப்பு மண்டை வெல்லம் எல்லாம் இருக்கு பொங்கல் செய்யறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். என்னம்மா பிரசாதம் வச்சு முடிச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சது. யமுனா, ஆத்தாவை நல்லா வேண்டிக்கிட்டு படையில சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாமா. அதே எப்படி? நான் தானே முதல்ல முடிச்சேன். அப்ப நான் தான் முதல்ல சாமி கிட்ட வைப்பேன். சங்கிலி, இத போடுறா. குடுக்கா. அக்கா, முதல்ல அவங்களே பண்ணட்டும், விடு. போமா. வாங்க, நீங்க வந்து படையில வைங்கம்மா. ஏய், ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ. வாங்கக்கா. அம்மா, ஐயோ, இவளுக கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள என் முதுகே போயிடும் போல இருக்கே. என்னையே சமைக்க வச்சுட்டாளே அம்மா. அக்கா, கவலையை விடுக்கா. உங்களுடைய வாசனையை பார்த்தல, நம்ம பிரசாதத்தை சாமி கண்டிப்பா ஏத்துக்கும். அப்படின்ற? நீயா சந்தேகப்படுற? இல்லடா, ஒருவேளை இந்த பிரசாதத்தை சாமி சாப்பிடலனா? என்னக்கா இந்த மாதிரி கேக்குற? டேய், ஒரு விஷயத்த செய்யும் போது நாளையும் யோசிக்கணும்டா. என்ன பண்ண போறோம்? சொல்றேன், நீ வா.
பூசாரி 2 பேரோட படையிலையும் வாங்கி சாமி முன்னாடி வச்சு பூசையை ஆரம்பிங்கய்யா. அம்மா தாயே, என் பிரசாதத்தை சாப்பிடு இல்ல சாப்பிடாம போ. ஆனா கண்டிப்பா அந்த யமுனா பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்றாதம்மா. அக்கா, அவங்க பண்ணது எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கவே. அதுக்கு தாண்டா சொன்னேன், நல்லா யோசிச்சு பண்ணணும்னு. அம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் சுத்த பத்தமா எந்த ஒரு குறையும் இல்லாம உனக்கு பிரசாதம் செஞ்சு படைச்சிருக்கேன். இத நீ கண்டிப்பா ஏத்துக்கணுமா? என்ன யமுனா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிற? என் பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. என் பிரசாதத்தை ஏத்துக்கோங்கன்னு தான் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். யமுனா அக்காக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்க தெரியும். மத்தவங்கள மாதிரி நெகட்டிவாலாம் நினைக்க தெரியாது. பாரா, பிடித்திருக்கா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இங்க பாருங்க புஷ்பா, சாமி மனசை மட்டும்தான் பார்க்கும். அது உங்களுக்கு நாளைக்கு புரியும். யமுனா, நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் எதுக்கு இவகிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு இருக்க? வாங்க நம்ம போலாம். பூசாரி பிரசாதத்தை வச்சாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கதவை சாத்திடலாமாங்கய்யா? சரி சரி சாத்துங்க, போலாம். யோ பூசாரி, கதவை இழுத்து சாத்தியா. வாங்க எல்லாரும் கிளம்புவோம். வாங்க வெளியே போவோம். வாங்க போலாம். கிளம்புங்க. சக்தி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லிட்டா? வேண்டாண்டா, நீ என்னை எதுவும் வெறுப்பேத்த வேண்டாம். நீ என்ன வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது சொல்லுவன்னு எனக்கு தெரியும். சரி சரி. என்ன சிரிக்கிற? நீ ஏண்டி முறைக்கிற? ஏய், நீ சிரிச்ச, அதனால நான் முறைச்சேன். அதே மாதிரி தான் நீ முறைச்ச, அதுக்கு நான் சிரிச்சேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்றது? சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். வா 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 வா. தாயே, இந்தாங்க. எப்பா, சாமிக்கு படையல் வச்சாச்சு. அதனால நாளை காலையில தான் வந்து நடந்து இருக்கணும். என்னப்பா, போலாமா எல்லாரும்? வாங்க வாங்க. யமுனா விரதம் இருந்து அர்ப்பணிப்போட பிரசாதம் சமைச்சிருக்கா. இந்தா, உனக்கு தான் முதல்ல. இந்தா. அக்கா, எனக்கு தான். அம்மா, போடி. என் பிரசாதத்தை அந்த சாமி ஏத்துக்கோல. இருமல் இருமல் இருமல். இந்தாங்க தம்பி, நீங்களும் ஒரு கை வாங்கிக்கோங்க. குடுங்க. என்ன அக்கா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? உனக்கு இல்லாமலா? இந்தா. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன கை பக்குவோம். அம்மா, பேசாம நீங்களே இதை பண்ணிருக்கலாமே. சரி, நான் இங்க இருந்தா சரியா இருக்காது, கிளம்புறேன். அக்கா, நீ இருக்கா? வெற்றி, நீ எதுக்காக யமுனாக்காவை வம்பிழுக்கிற? என்னம்மா நீ? மீனாட்சி அக்கா சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்றாப்ல, இது ஒரு குத்தமாமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே. இல்ல வெற்றி, நீங்க அப்படி சொல்லல. யமுனாக்கா செஞ்ச பிரசாதம், யமுனாக்கா செய்யற பிரசாதம் நல்லாவே இருக்காதுங்கிற அர்த்தத்துல தான் சொல்றீங்க. அப்படியா துர்கா? எப்படி துர்கா கரெக்டா கண்டுபிடிச்ச? பாத்தீங்களாக்கா, எப்படி ஓப்பனா பிராங்காவே சொல்லிட்டாரு. யமுனா, யாரு என்ன சொன்னா என்ன? நீ நல்லபடியா செஞ்சிருக்கிறங்கிற திருப்தி உனக்கு இருக்குல்ல, அது போதும். தெய்வத்துக்கும் நமக்கும் இடையில யாரும் தேவையில்லை.
நாம நினைக்கிறது அந்த தெய்வத்துக்கு புரியும். அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? சாப்பிடு. ஏன் சாந்தாக்கா இந்நேரம் இந்த சாமி பிரசாதத்தை சாப்பிட்டு கோயிலை விட்டு ஓடி இருக்காது? தம்பி, நீங்க தான் யமுனா குட்டிய கலாக்கிறீங்க. எதுக்கு என்ன உள்ள இழுக்கிறீங்க? வெற்றி, இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல யமுனாக்கா பத்தி ஏதாவது சொன்ன? சக்தி, நான் சொன்னது புஷ்பா செஞ்ச பிரசாதத்தை பத்தி. நீ ஏன் சக்தி யமுனாவை சொன்ன நினைச்ச? பாத்தியா, அப்போ உனக்கே டவுட்டா இருக்கு. கோயிலுக்குள்ள வச்சு சாமிய பிரசாதத்தாலே கும்பிட்டாங்களா யமுனா? சாந்தாக்கா, நீங்க வெற்றிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சாந்தாக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? சக்தி, துர்கா, யமுனா, நான் சொல்றேன், என்ன நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையே. எப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கு இந்த மீனாட்சியே இல்லாம போயிடுவா. என்ன பேசிட்டு இருக்க நீ? வீணா மனச போட்டு அலட்டிக்காம சாப்பிடுங்க. இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். வரேன். பாவம் மீனாட்சி அம்மா ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு போறாங்க. நாளைக்கு காலையில கோயில் நடைய திறக்கும் போது அங்க சாமி இருக்குமோ இருக்காதோன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உள்ள போலாம் பாக்கா. டேய், எல்லாரும் போயிட்டாங்களான்னு சுத்தி பாடுறா. எல்லாரும் போயிட்டாங்கக்கா, யாரும் இல்ல. எதுக்கா இங்க வர சொன்ன? சங்கிலி, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. சாமி வந்து பிரசாதத்தை சாப்பிடுங்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. ஏன்க்கா இப்படி சொல்ற? முழுசா சொல்றது கேளுடா. அப்படியே சாமி நிஜமா வந்தாலும் ஏன் பிரசாதத்தை சத்தியமா சாப்பிடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது கரெக்ட் தான்க்கா. அத போய் எவன் தின்னுவான்? சங்கிலி, ஹோட்டல்ல வாங்கி வச்சிருக்கோம்ல, அத சொன்ன. அத சாமி தின்னுமா? இப்ப என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன? நீ என்ன பண்றனா, நைட்டோட நைட்டா கோயிலுக்குள்ள இறங்கிடு. இறங்கி சொல்றது செய்டா. நான் சமைச்சு வச்சல அந்த பிரசாதம். நீ எங்க சமைச்ச? ஹோட்டல்ல தானே வாங்கணும். சரி, ஹோட்டல்ல வாங்கினதான். அத மொத்தமா எடுத்துட்டு வந்து வெளியில தூக்கி போட்டுரு. எப்பாடி என்னமா யோசிக்கிறக்கா நீ? டேய், போட்டின்னு வந்துட்டா நாம ஜெயிக்காம விட்டுறக்கூடாது. எதையாவது பண்ணி ஜெயிச்சுணும். நாளைக்கு விடியும் போது ஊரே மேலதாளத்தோட வந்து கோயில திறக்கட்டும். அப்போ உன் பிரசாதம் காலியா இருக்கும். கரெக்ட். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே அம்மா தாயேன்னு பக்தியோட கத்திட்டு உள்ள போவேன். நீ என்ன பண்ற? உடனே அக்காவோட பிரசாதத்தை சாமி சாப்பிட்டுருக்கு, புஷ்பா அக்கா தான் ஜெயிச்சாங்கன்னு நீ சொல்லணும். நம்ம பின்றக்கா நீ. சரி சரி, நீ போய் சட்டு புட்டுன்னு கோயில இறங்கு. கர்ப்ப கிரகத்துக்குள்ள நீ போ, சரியா? என்ன முழிக்கிற? அதுக்குள்ள போறதெல்லாம் உன் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ போக்கா. நீ கோயிலுக்குள்ள எகிரி குதிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா போறேன்டா. அக்கா, நான் கோயிலுக்குள்ள குதிச்சதும் அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஒரு விசில் அடிக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு நீயும் பதிலுக்கு ஒரு விசில் அடிச்சுட்டு போயிடு. எனக்காகலாம் காத்துட்டு இருக்காத. நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே என் பங்காளிங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சரக்கா? லைட்டா மூஞ்ச பாரு. சரி சரி, காலையில நட திறக்கும் போது சரியா வந்து சேரு. எங்கேயாச்சும் மட்டையாகி விழுந்து வச்ச தொலைச்சிருவேன். மட்டையெல்லாம் ஆக மாட்டா, போ.
எங்க அக்காவுக்கு இருக்க மூளை யாருக்கும் இருக்காது.